ஹாய்ங்க, இப்போ நம்ம பட்டாணி கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2-3 கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்ச பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 5லேருந்து ஒரு 6 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பட்டாணியோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 5 சில்லு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கீங்க. அரைச்ச விழுதை அந்த பட்டாணியில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. அது மூழ்கிற அளவு மட்டும் ஊற்றிட்டு அப்புறம் குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பட்டாணி கிரேவி சிம்பிளாக சூப்பராக தயாராகிடுச்சு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.